அறியணுங்க. நம்ம நற்கிரியை நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கத்தக்கதான கிரியைகள் நம்மிடத்தில். நம்ம யாரையும் குறித்து இயேசுட்ட வாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவனை அறியும்படிக்கு அவர் செய்வார். இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. தொடர்ந்து பாருங்க 24வது வசனம். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட விரும்புகிறேன். அவர் சொல்றாரு, நான் இப்போ எங்கே இருக்கிறேன், அவர்களும் அங்கே இருக்கணும். அதனால இப்போ உலகத்தில் நம்மளை பிரிச்சுக்கிட மாட்டார். வசனம் பின்னால் வருது, அவசரப்படாதீங்க. அப்படின்னா உங்களுக்கு அவசரமாட்டு வரும். அப்படின்னா நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோமோ, நாளைக்கு செத்து போவோமோ, அப்படிலாம் கொண்டக மண்டக நினைக்காதீங்க. அவர் சொல்றாரு, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். அப்ப இயேசு எங்கே இருக்கிறார்? பிதாவினுடைய வலது பார்சத்தில். வசனத்தை கவனிங்க. 25 போடும். நீதி உள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். 26. நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கு நானும் அவர்களில் இருக்கும்படிக்கு உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னும் தெரியப்படுத்துவேன். தெரியப்படுத்தினேன்னா என்ன அர்த்தம்? நாம உலகத்திலே இருக்கிறோம், அவர் பரலோகத்திலே இருக்கிறார். அதுதான் உண்மை. அப்படி என்றால் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவன் இன்னும் நம்மை அனுமதித்திருக்கிறார். அவர்களை பிதா குமாரன் வரை மகிமைப்படுத்தும்படித்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு பூலோகத்திலே அனுப்பி வைத்தார். பிதாவின் நாமம் கிறிஸ்துவினாலே எவ்வளவு மகிமைப்பட்டதோ அதினும் மேலான நன்மைகளை நம்மை கொண்டு எல்லா ஜனங்களும் இரட்சகர் இயேசுதான் பெரியவர், பிதாதான் ஆண்டவர் என்று அறியும்படி அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். இன்னும் ரகசியங்களை தெரியப்படுத்துவாராம். எத்தனை பேருக்கு புரியுது? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். ஞானி எங்கே? வேத பாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்து தக்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. வேதத்தை கவனித்து பாருங்கள். எதுக்குமே ஒரு விதிமுறைகள் இருக்கிறது அரசாங்கத்தில். இப்போ அந்தந்த வேலைக்கு தகுந்தவாறு அவங்க சர்டிபிகேட் கேட்பது அது உலக நீதி. அதுதான் அவங்க கேட்டாங்க. நான் சொல்வது உலகத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செயல்படுத்துகிற சரித்திர நாயகனுடைய வார்த்தையை சொல்லுகிறேன். நம்மளை படைச்சவர் நாராயண வடிவு நீ படிக்கலையா அப்படி ஒரு ஓரத்தில் போய் நில்லுன்னு சொல்ல மாட்டார். நான் பள்ளிக்கூடத்துக்கே போகல, நீ அப்போ இங்கே ஆலயத்துக்கே வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டார். உனக்கு ஞானம் இல்லை அங்கே இருன்னு சொல்ல மாட்டார். அதுதான் ஆண்டவருடைய விசேஷித்த அன்பு. அதுதான் கடல் உப்பு நீருக்குள்ள மீன் வாழ்ந்தாலும் அந்த உப்பு அதனுக்குள்ள நுழையாதபடி செதில் தடுக்கிறது போல கர்த்தர் நம்மளையும் உயிர்ப்பிக்கிற எந்த மனுஷனையும் யாரையும், அல்லேலூயா, அப்படியாய்ப்பட்ட பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே 1 கொரிந்தியர் 27 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உண்மையிலே எனக்கு கொஞ்சம் ஞானம் குறைவு தான். ஒரு கோர்வையாக ஒரு வார்த்தையை பேச தெரியாது. இப்போ ஏதோ பேசுகிறேன்னு நினைக்கிறேன், கர்த்தர் பயன்படுத்துகிறார். அதுதான் உண்மை. அதாவது வேதம் ஒரு நாளும் பொய்த்து போகாது. இப்படியாக என்னை படிப்பில்லாதவனாய் தெரிந்து கொண்டதற்காக நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். சபையார் மத்தியில் நான் எம்ஏ பிஹெச் எம்ஏ WMA BA அப்படின்னு சொல்வதற்கு தகுதியை காட்டிலும் தேவ சமூகத்திலே பைத்தியமாய் இருப்பதற்கே ஆசைப்படுகிறேன். எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? தேவனை பிரியப்படுத்தணும். தேவன் என்ன விரும்புகிறார்? மகனே, நான் ஒன்னேதான் நினைச்சிருக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன். என் பிள்ளையெல்லாம் நல்லா படிக்கிறது போல் நானும் இளம் வயசில் நல்லா படிக்கத்தான் செய்தேங்க. என்னுடைய ஹேண்ட் ரைட்லாம் சூப்பராக இருக்கும். நானே அதை ரசிச்சிருக்கிறேன். மார்ஜின்லாம் போட்டோம்னா அப்படி கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதி மார்ஜின் போட்டோம்னா அப்படி அல்வா துண்டு போல் இருக்கும்.
நல்லா படிக்கிற இஷ்டம் உள்ளவன். சூழ்நிலை, என் தகப்பனுடைய சித்தம் என்னில் நிறைவேறதுக்கு நான் முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்தவருக்குள்ளே அதுதான் நிறைவேறும். தகப்பன் சித்தம் தான் நிறைவேறும். மனுஷா நீ என்ன நினைச்சாலும், மோசே ஆண்டவரே என்னால் முடியாது, நீதான். ஆண்டவர் ஒருவனை தாயின் கருவிலே முன்குறித்தால் அவனை கண்டிப்பா அவர் ஏற்ற வேளையில் அவருடைய சித்தம். அப்படிலாம் படிச்சுட்டு இருந்த என்ன சில வாத்தியார்மார், அவங்களால நான் படிப்பு போச்சு. ஆனால் ஆண்டவரே அதை என்னால் சீரணிக்க முடியல. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சூடடிக்கலாம் போனேன், உழப்போனேன், தடி உருட்ட போனேன். தடி படிக்காத முட்டாள்கள் செய்யக்கூடிய தடி வேலை, அதெல்லாம் பயங்கரமாக செய்தேன். அப்படி அந்தமான் தடி, உருட்டு தடி, லாரிக்கு மேலே ஒருத்தனையும் ஏறி போக மாட்டான். வடத்தை வெட்டி விட்டால் எல்லா தடியும் தானாக புரண்டு போகும். மேலே இருக்கிறவனுக்கு உயிருக்கு கேரண்டி கிடையாது. தைரியமாக பெரிய கடப்பாறை எடுத்துக்கிட்டு அந்த தடிக்கு மேலே அதை நவிட்ட போவேன். ஓனர் சத்தம் போடுவார், நாராயணை கீழே இருந்து செய்ப்பா, நீ ஒன்றும் நீ கீழே இறங்குன்னு சொல்லுவார். இல்லை முதலாளி நான் போகிறேன்னு சொல்லி அதிகாலை 5 மணிக்கு ஆட்கள் வர்றதுக்கு முன்னால் அவ்வளோ தடியும் உருட்டி தள்ளி வெறும் லாரியை அனுப்பி விடுவேன். அப்படி கிருபை. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர் தேவ பிள்ளையே, அப்போ தேவனுடைய உந்துதல். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் சில காரியங்கள் உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகாமல் ஃபெயிலியராக இருக்கலாம். ஐயோ நம்ம இப்படி நினைச்சோமே, நம்முடைய பிள்ளைகள் சரியாக ரீச் ஆகலையே, நம்ம இப்படி படித்து நல்ல வேலையில் இருக்கிறோமே, நம்முடைய பிள்ளைகள் நம்ம பேரை கெடுத்துருவாங்க போலுக்குன்னு கூட சொல்லி சில ஐயப்பாடுகள் இருக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அந்த ஐயப்பாடையே மாற்றுகிறவர் கர்த்தர். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். என்னதான் எத்தனை ஊழியக்காரங்கிட்ட நீங்கள் போய் கெஞ்சினாலும் உங்கள் கிரியையை கர்த்தர் எதிர்பார்ப்பார். நிறைய பேர் நம்ம போய் ஜெபம் பண்ணால் போதும், நம்ம எப்படியும் இருந்துட்டு போவோம். உங்கள் கிரியைகளை கர்த்தர் முதலாவது பார்ப்பார். தயவு செய்து நான் அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நாராயண வடிவு நல்லா இருந்தால் தான் நாராயணனுடைய பிள்ளைகளும் நல்லா இருக்க ஆண்டவர் முயற்சி பண்ணுவார். சும்மா இது பைசா கொடுத்து வாங்குகிற இடபாடு கிடையாது. கடையில் இருக்கிற பொருள் நம்ம சம்பாதிச்சு ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு அப்படிலாம் வாங்க முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய கிருபையை நாம் தான் பிரயாசப்பட்டு வாங்கணும். தயவு செய்து அதனால் பலவீனனுக்கு தான் ஆண்டவரா அப்படின்னு நினைக்காதீங்க. எத்தனையோ பரிசுத்தவான்கள், படித்தவர்கள், ஞானவான்களை கர்த்தர் சாட்சியாய் வைத்திருக்கிறார். நான் சொல்கிறது பலவீனமான ஒரு நம்முடையாய்ப்பட்ட ஏழைகளை குறித்து என்னுடைய சாட்சியை நான் சொல்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க 28வது வசனம், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அப்போ யாரையெல்லாம் கர்த்தர் தெரிந்து கொண்டார்? ஆர்வமாய் இருக்கிறவர்கள், கர்த்தரை நேசிக்கிறவர்கள், கர்த்தரை வாஞ்சிக்கிறவர்கள். மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல. உண்மையிலே நான் சொல்கிறேன், நான் ஒரு 2:45 எந்திரிச்சேன். இன்னும் நான் தூங்கலை, தூக்கமே வரல. சந்தோஷமாக இருக்குதுங்க. நான் திராணியாக இருக்கிறேன், நல்ல பலமாக இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி 4 இட்லியோ 4 தோசையோ உள்ள தள்ளியிருப்பேன். நல்லா திங்கக்கூடியவை. காப்பி காப்பி என் வீட்டுக்காரி ஆசையாக போட்டு தந்தோ குடிச்சுட்டு நிற்கிறேன். நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேங்க, உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளை அற்பமாக எண்ணப்பட்டவைகளும் இல்லாதவைகளும் தேவன் தெரிந்து கொண்டார். நிறைய பேர் அதிகாலை செபன்னா அடுத்த நாள் நமக்கு அந்த அந்த மெமரி பவர் இதாயிரும். உலகமே சொல்லுது 3 மணிலேருந்து 6 மணி வரை இந்த லங்ஸு கிட்னி எல்லாம் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகணும்னா அதிகாலை 3 மணிலேருந்து 6 மணி உறங்கணுமா அசந்து. உலக சயின்ஸு சொல்லுது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பார்த்தீங்களா? நான் 1 வருஷம் 2 வருஷமா நான் பல சாட்சியாக சொல்லணும். அடுத்தால 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 19வது வசனம், இவ்வுலகத்தில் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது, அப்படியே ஞானிகளை அவருடைய தந்திரத்தில் பிடிக்கிறார் என்றும். 20வது வசனம், ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாய் இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. அதனால் நம்ம படிச்சுட்டோம், பட்டம் பெற்றுட்டோம், நமக்கு தாங்க முதலிடம். நான் சொல்லுவேன், பரலோகத்தில்
என் பிள்ளையும் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கிறா, எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். என் பிள்ளைக்கு நான் சொல்லுவேன், உன் பிள்ளைய கர்த்தருக்குள் வளர்த்து. என் பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுக்குறேங்க, நீ எம்பிபிஎஸ் படிச்சுட்டா உன் பிள்ளையும் அப்படியே ஆசைப்படு, அது தப்பு இல்லை. கிறிஸ்துவுக்குள் நமக்கு தேவனுடைய ராஜ்யம். தயவு செய்து நம்ம அப்படித்தான் நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும். முயற்சியாவது பண்ணணும். கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் கொடுக்குற ஞானம் தாங்க அது நம்ம நல்லா ரீச் ஆகும். என் மகிட்ட அந்த டாக்டராக இருக்க மகிட்ட கேட்டு பாருங்க, உள்ளதிலே எங்கள் இந்து தான் பயந்தான் கொள்ளி. பைக்கு ஓட்டி 3 பிள்ளைகள் சுதன்லாம் சூப்பராக பைக்கு ஓட்டுவான், செல்வி நல்லா பைக்கு ஓட்டுவான். என் டாக்டருக்கு படிச்சிருக்க மகளுக்கு கையெல்லாம் ஐஸ் மாதிரி குளிந்துடும், பயம். பைக் ஓட்டிருப்பேன், முன்ன ஒரு நாய் கொடுக்க, அப்பா டாக்கு தானே படுத்துருக்கு, நீ வண்டியை ஓட்டுனா, அவ்வளவு ஒரு பயந்தாங்கொள்ளி. அவள் திறமையிலே அவள் டாக்டர் ஆனா, கிருபையில் தேவ கிருபை முன்குறிக்கணும். அப்போ நமக்கு சொல்ல வேண்டியவரை சொன்னால் அவர் ஞானத்தை கொடுப்பார். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 31வது வசனம், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்களைப் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. அல்லேலூயா. இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள், கவனமாக அந்த வசனத்தை பார்த்தா தான் புரியும். அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போல தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தகாத விதமாய் அதை மகிமைக்குரியதாய் நம்ம அதை பயன்படுத்த பழகி கொள்ளணும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எந்த விதத்தினாலும் நம்ம திறமை என்கிற யோசனை நம்ம புத்திக்கே வரக்கூடாது. நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, நம்முடைய படிப்பு என்ன, இந்த பயகட்ட அப்படின்னு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். நான் ஒரு சாதாரண இயேசுவின் பிள்ளை. நம்ம ஒரு ஆள்கிட்ட ஒரு இன்ட்ரோடியூஸ் கேட்டாங்கன்னா, சார் நீங்கள் என்ன செய்கிறீங்க, நிறைய பேர் ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்லவே மாட்டாங்க தெரியுமா. நல்லா படிச்சிருந்தா, நான் காலேஜ் ப்ரொஃபஸர், நான் அதில் சூப்பரண்டு, பார்த்துருக்கீங்களா, அப்படி தான் சொல்லுவாங்க. நான் அதில் பெரிய சூப்பரண்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி இராதபடி அந்த உலகத்துக்குரிய அனுபவியாதவர்கள் போல இருக்க வேண்டும், தாழ்மைப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எனக்கு அன்பானவர்களை, எல்லாரும் நம்ம பாவம் செய்தோம். சின்ன வயசில் நிர்விசாரமாக வளர்ந்துருப்போம். இப்போ ஆண்டவர்கிட்ட கெஞ்சுகிறோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மளை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். 3வது வசனம், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சையின்படியே நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். இதெல்லாம் நம்ம நியாய தீர்ப்புக்கு எதுவாகத்தான் இருந்தோம். ஆனால் இப்போது எப்படி இருக்கிறோம்? 4வது வசனம், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து நம்முடைய மிகுந்த அன்பினாலே அஞ்சி அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார் அவருடைய இரக்கத்தினாலே. இதெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது. ஒருவேளை நான் ஒரு ஊழியக்காரன் இருக்கேன், என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய செபம், அப்படி இப்படியெல்லாம் என்னைக்கு நான் நினைக்க ஆரம்பித்தோன்னு செத்தேன். அடியும் கிடைக்கும், உதயம் கிடைக்கும், மூலையில் உட்கார வச்சிருவார். அதில் சந்தேகமே இல்லை. பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். நான் தாழ்மைப்படுகிறதுனால, அதனால் எனக்கு ஒரு பக்கம் வீக்காக தான் இருக்குது. நேற்று கூட ஒரு ஊழியக்காரர் சொன்னார், உங்கள்கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்டே நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு இவ்வளோதான் படிப்பு நீங்கள் சொல்ல நீங்கள் ஊழியத்தில் மனுஷன் மதித்து என்ன செய்ய போகிறான் எனக்கு ஒன்றும் புரியலை. அல்லேலூயா. நேற்று கூட ஒரு ஆள் சொல்லுவார், கொஞ்சம் உங்கள் குணத்தை மாற்றுங்க, ரொம்ப எல்லாம் ஓப்பனாக சொல்லாதீங்க. அது எப்படி, அது என்னங்க உபதேசம் எனக்கு தெரியல. உள்ளதை உள்ளபடி சொல்லுறது தான் உபதேசம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. சத்தியத்தை சத்தியமாக சொல்லுகிறதுனால சத்துருவாகிறேன், அது ஒரு பக்கம். சபை நடுவே சாபம் போடுவான் ஐயா, ஒரு மாதிரி எரிஞ்சு பேசுவான் ஐயா, நல்ல வார்த்தையே அவன் வாயில. நான் அப்படி தான் பேசுகிறேனோ தெரியல. அல்லேலூயா. நீங்கள் வாழணும், நீங்கள் பிரயோஜனப்படணும்னு தான் சொல்கிறோம். அதனால் அந்த நபர் மறைமுகமாக சொன்னார், எல்லாத்தையும் திறந்த மேனியாக அடிக்காதீங்க, மறைச்சி
கொஞ்சம் எதை பேசணுமோ அதை மட்டும் ஞானமாய் பேசுங்க. அந்த ஞானத்தை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் தான் பொறுப்பு. அல்லேலூயா சொல்லுவோமா? அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்தோம். ஐயா நான் பாவியா இருந்தேன், சூடடிக்க போனேன், உழப்போனேன், அதெல்லாம் பாவமாங்க? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் செய்த வேலையைத்தானே சொல்றேன். மாட்டுச்சாணியை பிடிச்சவன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இன்னைக்கு பலிப்பிடத்தில் வச்சிருக்கிறாரு, சூடு கட்டி புனையில் கட்டி மாடு சாணி போடுறத வைக்கல வச்சு ஏந்தி பிடிச்சி சுமந்தவன் தான், நான் இல்லைன்னு சொல்லலையே. அதில் என்னால் என்ன கௌரவம் குறைஞ்சி போகும்? அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னா அது என்ன அர்த்தம்? அப்படி சொன்னால் கீழே தள்ளிடுவாங்க. இவன் தானா, இவனையா நம்ம பெரிய கன்வென்ஷனுக்கு இவனையா கூப்பிட்டுருக்கீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இதை ஸ்டேஜில் சொல்லும்போது இவ்வளவு தானா, இவனை குறித்து என்ன இங்கே பந்தா, அப்படி சொல்லுவார் இப்படி சொல்லுவார், ஆண்டவர் பேசுகிறாரு அப்படி இப்படிலாம் சொல்லுவார். இவ்வளவு உலகம் எப்படிங்க இருக்குது? நான் மறுபடியும் அதிலே நிற்கணும்னு நினைக்காதீங்க. கர்த்தர் நல்லவர். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 7வது வசனம், உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை, அது நிச்சயம். அல்லேலூயா. தயவு செய்து இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணி வச்சாலும் ஒன்றையும் நம்ம கொண்டு போக முடியாது, ஒரு காசை கூட கொண்டு போக முடியாது. ஆனால் ஆண்டவருக்குள்ள சம்பாதிச்சா, நீங்க இந்த பூலோகத்தில் சம்பாதிக்கிறது பரலோகத்தில் அது கிரியை செய்யணும், அது விளையணும். இங்க விதைக்கிற விதை அங்க விளைக்கணும். அல்லேலூயா. அந்த 17வது வசனம், இவ்வுலகத்து ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். நம்ம எல்லாரும் தயவு செய்து நம்ம திறமையை சார்ந்து இருக்காதபடி ஜீவனுள்ள தேவன் மீது நம்பிக்கை வைத்து அவருக்கு கொடுக்கறது தான் நம்ம பரலோகத்தில் கொண்டு போக முடியும். இந்த உலகத்தில் வாங்கி வச்சிருக்கிற வீடு வாசல் காரு பங்களா எதுவுமே நம்ம என்ன செய்ய முடியாது, விட்டுக்கிட்டு தான் போகணும் என்கிற மன நிறைவோடு இருப்போம். 6வது அதிகாரம் 4வது வசனம், எபிரியர் 6:4, சீக்கிரமாய். அல்லேலூயா. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும், கவனிங்க, எல்லாருக்கும் சொல்லுகிறார், ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டிருக்கும், ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசு என்கிற நாமத்தை அறிந்திருக்கிறோம், அது ரட்சிப்பு. பரம ஈவை ருசி பார்த்துட்டோம், பரிசுத்த ஆவியை பெற்றுட்டோம். 5வது வசனம், தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்துட்டோம். 6வது வசனம், இதெல்லாம் கேட்ட பிறகும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஏன் இப்படி சொல்றேன்? இயேசுவை அறிஞ்சிட்டோம், கோயிலுக்கு போறோம், சரி, அந்நியப்பா அந்த காணிக்க கொடுக்கிறோம், அது ஒரு ஆசீர்வாதம், பாவ மன்னிப்பு செய்கிறோம், இதெல்லாம் செய்துவிட்டு ஏன் 6வது மறுதலித்து போனவர்கள் இன்னும் தேடாமல் அதற்குள்ளே ஸ்டாப் ஆயிரும்? பார்த்துட்டீங்களா? கிறிஸ்தவன்னா எப்படி? ஞாயிற்றுக்கிழமை போகணும், பெல் அடிக்கும் போது அங்கே போய் நிற்கணும், அவர் ஒரு ஞானப்பாட்டு பாட சொல்லுவார், பாடணும், கீர்த்தனம் பாடணும், காணிக்கையை கொடுக்கணும், ஒரு பாவமணி முடிஞ்சு போச்சு. இதுதான் மறுதலிப்பு. அடுத்தது என்ன? அடுத்த ஸ்டேஜ் என்ன? கர்த்தர் என்ன சொல்லு? அதுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்க மாட்டோம். ஸ்டாப்பு. கிறிஸ்தவனே ஸ்டாப்பு. என்னுடைய கொள்கை இதுதான். நான் ஆலயத்துக்கு போனேன், ஆக நீங்கள் கிறிஸ்தவன்? ஆமாம் ரசிக்கப்பட்டிருக்கேன். உங்கள் ஜெப ஜீவிதம் எப்படி இருக்கு? அதான் அப்படி. இவ்வளவு பரிசுத்த ஆவியை பெற்றும் அவருடைய நல் ஈவை ருசி பார்த்தும் வசனத்திலே கிரியை பெற்றும் மேற்கொண்டு தேவனை தேடாமல் இருக்கிறவர்கள் தான் மறுதலித்து போனவர்கள். தேவனுடைய குமாரனை தாங்களை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் அவர்கள் மனம் திரும்பும் ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது. நன்மை வராது, தரித்திரமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், ஜானியர்னா முளசு இருக்கும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், வியாதி வரும், துன்பம் வரும். தயவு செய்து இன்னைக்கு ஆண்டவர் தெளிவு, நாம் வளரணும். அடுத்து என்ன செய்யணும்? கேட்கணும். ஆண்டவரே, நான் ஆலயத்துக்கு போயிட்டு வந்துட்டேன்ப்பா, மீதி 6 நாள் இருக்கிறது, 6 நாள் என்னுடைய கடமை என்ன? கேளுங்க, உங்களுக்கு கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். அந்த காரியம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும். அல்லேலூயா. யாக்கோபு 1:27, திக்கற்ற பிள்ளைகளுமாய் விதைகளுமாய் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத ஊழியக்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை எனக்கு நான் ரசிக்கப்பட்ட புதுசிலே எனக்கு ஆழமாக பதிய செய்தார்.
பாதிக்கப்பட்டிருக்க, கண்ணீர் விட்டு கதறு. உண்மையிலே பிரியமானவர்களே, அந்த கிருபையை நான் பெற்றிருக்கிறேன். முன்னும் தெரியாது. ஐயா நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன், ஐயா நான் அங்கே சென்னையிலேருந்து பேசுகிறேன், கோயம்புத்தூர்லேருந்து பேசுவேன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறத பார்த்தா வேதனையாக இருக்கும், துக்கமாக இருக்கும். அப்படியா ஆண்டவரே, இப்படி ஒரு கொடூரமான வாழ்க்கையா, இவ்வளோ ஒரு கஷ்டமா? முன்னும் தெரியாது. அரை மணிக்கு ஒரு விடாமல் செவம் பண்ணுவேன். அம்மா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா உடனே எனக்கு போன் போடுங்க சொல்லுவேன். இதுதாங்க கர்த்தர் எதிர்பார்க்கிறது. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும், அவர்களுக்காக கிறிஸ்துவின் அன்பை சொல்லி நம்பிக்கை ஊட்டுகிறதும், நம்பிக்கை வளர செய்கிறதும், அடுத்தால உலகத்தில் மாமிசத்தில் சரீரத்தில் கரைப்படாத வாழ்க்கை வாழ்கிறதும் தான் பிதாவுக்கு பிரியமாக இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்திலும் ஊழியக்காரர் நான் சொல்ல என்னையும் சேர்த்து சொல்கிறேன். என்னைக்கு பணத்திலும் வேசித்தனத்திலும் ஜெயம் எடுக்க முடியாமல் ஊழியக்காரன் நிலைச்சி நிற்கவே முடியாது. பண ஆசை, காணிக்க ஆசை, இந்த மாமிச கிரியை, இந்த ரெண்டிலும் தவறுனா போச்சு, எல்லாம் சீன் முடிஞ்சு. சரி, படப்படனி வாசிக்க 2 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்குண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமையும் முன்னிலைமையிலும் கேடு உள்ளதாயிருக்கும். நிறைய பேர் பரிசுத்தன்கள் போல நடிப்பாங்க, அழகான கிளி போல அன்பான பொண்டாட்டி வீட்டில் இருப்பா, அங்கே போய் வெளியே சொரிராவுவாங்க. மெல்ல அந்த கேவலமான புத்தி வரும். உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள், கிறிஸ்துவை அறிந்தவர்கள், பாவத்துக்கு விலகி நீதிக்கு பிழைத்து இருக்கிறவர்கள் இருதயத்திலும் பிசாசு இப்படியாய்ப்பட்ட சும்மா ஒருத்தியே, ஆமாம் அப்படி ஒரு சலிப்பு வந்துடக்கூடாது, அது ஆபத்து. அல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் 21 சொல்லுது, அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாது இருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். இப்படியாய்ப்பட்ட துர்க்குணம், ஆசை, அந்த இச்சை தூண்டதாங்க செய்யும். அந்த இச்சையை மேற்கொள்ளுகிற வல்லமையை கர்த்தர் கொடுப்பார். நான் ஒருக்கா சொல்லுகிறேன், மனுஷனுக்கு பலம், பிசாசு கொடுக்கிற பலம், அது கட்டுப்பாடு இல்லாமல் அலைய செய்கிற பலம். அந்த நேரத்தில் உன் ரட்சகரை அவர் பட்ட தியாகத்தை நீ நினைச்சியன்னா அந்த மாதிரி எண்ணம் உன்னை விட்டு மாறும். நிறைய பேர் சொல்றது, அது முடியல, எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோனோ அதைத்தான் போய் செய்கிறேன். அது நீ அப்போ கிறிஸ்துவின் அன்பு உனக்குள்ளே இல்லை, அதான் அர்த்தம். நிறைய பேர் சொல்லுவாங்க, பாவம் செய்யக்கூடாது தான் நினைக்கிறேன், ஆனால் அந்த பாவத்தை நான் செய்து விடுகிறேன். நீ இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள பூரணப்படலை. அன்பில் பூரணப்பட்டா தெரிச்சிருவா. பாவமா, ஐயோ ஆண்டவரெல்லாம் சுமக்கிறேன், அந்த எண்ணம் வந்துருங்க. தயவு செய்து பாருங்க, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த 22 என்ன சொல்லுது பாருங்க, நாய் தன் கக்கினதை தின்னும். நாய் இருக்குல்ல, நாய், அதுதான் தான் சாப்பிட்ட ஆகாரத்தை கக்கிக்கிட்டு திரும்ப தூங்கும். எவ்வளோ அசிங்கம். கழுவப்பட்ட பன்றி சேற்றில புரளுமா. நல்ல ஒரு பன்னியை குளிப்பாட்டி நடு வீட்டில் கொண்டு வைங்க. ஒரு பெரிய கதையை நான் படித்தேன். ஒரு முதலாளி ஒரு பன்னியை விசேஷமாக வளர்த்தானோ, அதுக்கு சோப்பு போட்டு எல்லாம் போட்டு மினிக்கு எடுத்து நல்ல சட்டை உடுத்தி, அழகாக சட்டெல்லாம் உடுத்தி, அதுக்கு மூக்கெல்லாம் குத்தி அழகாக ஒரு கதைக்கு சொல்கிறேன், அழகாக கொண்டு வச்சானோ. அது ஒரே உருமலம். ஏன்னா அதுக்கு அங்கே சாக்கடையில் நீந்தி பழக்கமா. சரி, அதை கண்டுக்கலை. இவர் அடுத்த நாள் இந்த நாயை வாக்கிங் குடித்து போகிறது போல் பன்னியை குடித்து போயிருக்காரு. சங்கிலியில் நல்ல ட்ரெஸ்ஸு உடுத்தி அதுக்கு மேக்கப் பண்ணி அதை வித்தியாசமாக காணினு. அங்கே ஒரு சாக்கடை அது பார்த்துட்டு இவர்கிட்ட வந்து அத்து பிடிங்கிட்டு ஓடி போய் தொம்முனி அங்கே போய் விழுந்தான். அல்லேலூயா. நாய் தன் கக்கினது தின்னவும் கழுவப்பட்ட பன்றி. அப்படி நீ உன்னுடைய அங்கே இல்லாத நேரத்தில் ஒரு மாதிரி இருந்து இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் பிளந்து உன் மனைவியை நேசி, மனைவிடத்தில் அன்பாரு, கணவனிடத்தில் அன்பாரு, உன் பிள்ளையை நேசி. அல்லேலூயா. நான் ரொம்ப விளக்கமாக சொல்ல விரும்பலை. 1 யோவான் 3வது அதிகாரம் 13வது வசனம். என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். 1வது வசனம்.
நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. சொன்ன வசனம்தான். தயவு செய்து சீனப்படாதீங்க. ஐயோ, நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கும் பரியாசம் பண்ணுவாங்க, பொறாப்பாரு. ஆமாம், அங்கே என்னத்தை வச்சுட்டு வந்தாலும் அப்படியெல்லாம் நம்மளை ஒரு கூட்டம் நின்று பரியாசம் பண்ணாலும் மனசளவு நம்ம சோர்ந்து போகாதபடி கடைசி நல்ல ஒரு வசனம் 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை செய்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். தயவு செய்து நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். அல்லேலூயா. எந்த ஐயப்பாடும் நம்ம பயப்பட வேண்டாம். நம்ம உலகத்திற்கு இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள தெளிவாக இருக்கிறோம். இன்னைக்கு வசனத்தின் மூலமாக நேற்று வரை நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க. இன்னைக்கு காலையில் 10 மணி வரை நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. இப்போ எனக்கு ஒரு தெளிவு வந்துட்டு, இனி நான் இதை ஃபாலோ பண்ணுவேன். கிறிஸ்துவுக்குள் நான் முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன் என்று இருந்தால், வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனம். நாம் யாருங்க? இதை மட்டும் சொல்லிடும். கர்த்தர் நம்ம இப்படி நடத்த போகிறார். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கர்த்ததும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடினால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள், முக்கியமான வசனம், ஆண்டவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களாயும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, உலக தோற்றத்துக்கு முன்னாலே கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டார். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த உலகம் நியாய தீர்ப்புக்கு வைத்து அவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் பிசாசினோடு யுத்தம் செய்ய போகும்போது அவர் யுத்த புருஷராக முன்னாலே செல்வார். நாம வெண் வஸ்திரம் தரித்தவர்களாய் வெண்குதிரையிலே சேனைகளின் படைகளாய் அவருக்கு பின்னாலே செல்வோமா? இன்னைக்கு கர்த்தரை நேசிக்கிற, அன்பு வைக்கிற, கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் பாடிலும் கண்ணிலும் துக்கத்திலும் அழுகையிலும் அவரே தெய்வம் என்று சொல்லுகிற ஒன்னை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ராஜ்யத்திலே அவரோடு கூட அவர் ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள், அவர் யுத்தத்துக்கு போவார். அந்த வெண் குதிரை வெண் வஸ்திரம் தரித்து அவரோடு கூட போகிற சேனைகள், யுத்த சேனைகள் பிசாசை ஜெயிக்கிறவர்களாயும் அவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றார்.